ஸ்ரீமதே ராமானுசாய நமக. ஸ்ரீ வரவரமுனியே நமக. ஸ்ரீ ஸ்தலசேன மகாகுரவே நமக. நாம் கடந்த 2 நாட்களாக திருப்பாவை ஆண்டாள் அளிச்சே திருப்பாவையை அனுபவித்து வருகின்றோம். இன்று 3ஆம் நாள், 3ஆம் நாளுக்கான பாசுரத்தை நாம் இன்று அனுபவிக்கலாம். இந்த பாசுரமானது திருவிக்கிரம அவதாரத்தை குறிக்கக்கூடியது. ஓங்கி உலகளந்த ஒத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்குச் சாற்று நீர் ஆடினால் தீங்கெண்ணி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்குவர்சன்னல் ஊடு கயல் உகழ பூங்குவளைப் போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முறைபற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் நீங்கா செல்வம் நிறைந்தேலோ ரெம்பாவாய் என்று ஆண்டாள் இந்த 3ஆம் பாட்டு அருளி செய்கின்றாள். தாங்கள் நோன்பாலே லோகத்துக்கு பலிக்கும் பலன் இப்பாட்டு சொல்லப்படுகின்றது. முதற்பாட்டில் நாராயணனே என்றே ஸ்ரீ வைகுண்டத்தில் இருக்கும் இருப்பானது அனுபவிக்கப்பட்டது. 2ஆம் பாட்டில் வையத்து வாழ்வீர்களில் அவதாரம் செய்வதற்காக திருப்பார்கடலில் சாய்ந்துள்ளபடியை அனுபவித்தார்கள். இப்பாட்டில் திருவிக்கிரமனாக அவதரித்து திருவுலக அளந்து அருளிய விருத்தாந்தத்திலே ஈடுபடுகின்றார்கள். ஓங்கிய திருப்பார்கடலில் பிரஜைகளை ரட்சணம் செய்ய பெறாமையாலே பனிப்பட்ட மூங்கில் போல சாய்ந்து கிடந்தவன் மகாபலியாலே நோவுபட்ட தேவர்களின் கூக்குரல் கேட்டவுடன் சூரிய கிரகணம், சூரிய கிரணம், நாட் கிரகணம், சூரிய கிரணம், சூரிய ஒளி, சூரிய கிரணம் பட்ட மூங்கில் போலவும் ஓங்கியபடி, அதாவது மூங்கில்லாம் சந்திரகிரகத்தில் பனியில் வளைஞ்சு போயிடும். மூங்கில் பார்த்திங்கன்னா மூங்கில் மரங்கள், மூங்கில் சின்ன மூங்கில்லாம் பார்த்தாக்க ராத்திரி பார்த்தா சந்திர கிரணம் பட்டு வளைஞ்சு போயிருக்கும். பனிகாலத்தில் காலமாக என்னாகும், சூரியனோட ஒளி படபடபட அதுக்கு இப்படி தகுந்ததில் கொஞ்சம் கொஞ்சமாக நீண்டு இப்படி வசந்தபடி வரும். அதனால் தேவரின் குரல் கேட்டவுடன் சூரிய கிரணம் பட்ட மூங்கில் போல ஓங்கியபடி பிறர் காரியம் செய்ய பெருகையாலே வளர்ந்து அருளினான்றோ வாமனமூர்த்தி உகந்த உள்ளத்தனாய் உலகமளந்து என்று திருப்பானாழ்வார் அருளினார். இந்திரன் கண்ணீர் கண்டு சிராமினபடியும் மகாபலி நீர் வார்த்தவாறே வளர்ந்தபடியும் என்று 6000 படி அனுசந்திக்கப்படுகிறது. அதாவது இந்திரனின் கண்ணீரை கண்டு வருந்தி வாமனன் சுருங்கினானான். எம்பெருமான் நெடியொருவக்காரன் இந்திரன கண்ணீரோடு சுருங்கி வாமனனானான் என்றும் மகாபலி நீர் வார்த்தவுடன் உண்டான ஆனந்தத்தால் திருவிக்கிரமனாக வளர்ந்தான் என்று தாத்பரியம். சதைக ரூபாய என்கிறபடியே விகாரமற்றதான அப்ராக்கிருத சரீரமன்றோ விகாரத்தடைந்தது. விகாரங்கள்லாம் பிராக்கிருத சரீரம் அடையும். கிழவன், மூப்பு, இறப்பு, இது குள்ளன், நெள்ளன், நெடியன், குடியன் அப்படின்ட்டுலாம். அப்ராக்கிருத சரீரத்துக்கு அந்த இதெல்லாம் கிடையாது. ஆனால் இங்கே என்னாச்சு, எம்பெருமன் அப்ராக்கிர சரீரம் என்று விகாரத்தடைந்த குள்ளன் நெடியவனான், நெடியவன் குள்ளவனானான்.
சம்சாரிகளின் விகாரம் எப்படின்னாக்க அது கர்மானுஷ்டானங்களுக்கு குணங்களுக்கு குணங்களால் உண்டாகக்கூடியது. தமக்காக வகையாலும் அது தோஷத்தை கொடுக்கும். இவனுடைய விகாரமானது கிருபா மாத்திரம், கிருபையினாலே ஆகையால் பிறர்க்காகையாலும் குணத்தை கெடுக்கும். யாருக்காக? பிறர்க்கு. வாமனோட அவதாரம் எப்படின்னாக்க நம்மளோடதெல்லாம் இருக்கிறதெல்லாம் வச்சு பிராகிருத சரீரங்கள்லாம் வச்சுட்டு சில விகாரங்கள்லாம் நம்ம கர்மம் அடியாக நடக்கக்கூடியது. அது நமக்கா தோஷத்தையும் கொடுக்கும். இவனுடைய மாறுதல் குள்ளன் நெடியன் குடியன் குள்ளன் வாமனன் திரும்பிக்கிறன் வாமனன், இந்த விகாரம் இருக்கு இல்லையா, அது கிருப்பையினாலே ஆகும். பிறர்க்காக வாகையாலும் அது நல்ல குணத்தை கொடுக்குமா. வியசனேஷு மனுஷ்யானாம் புருஷம்பவதி துக்ஷக. மனுஷர்களுடைய வியசனங்களில் துக்கங்களில் அவர்களை காட்டிலும் ஸ்ரீராமன் துக்கப்படுகிறான் ஸ்ரீராமாயணத்தை சொல்கிறது. என்ன சொல்கிறேன்னா, மனுஷாவில் யாராவது துக்கம் அடைஞ்சாலும் யாரையும் பார்த்தான்னா ஸ்ரீராமனுக்கு அவனோட துக்கம் இருக்கு இல்லையா, அவள் படுற துக்கத்தை மனசு ரொம்ப துக்கப்படுமா. இதைத்தான் ஸ்ரீராமாயணத்தில் யசனேஷன் மனுஷ்யானாம் பிருஷம் பவதி துக்கியதக என்று கூறப்படுகிறது. இவ்வாறு இருக்கும் பொழுது வாமனின் துக்கம் கூட அவன் விஷயத்தில் குணமாக ஒன்றோ கருதப்படுகிறது. உலகானந்தங்கிற வார்த்தை சொல்லும் பொழுது தன் செல்லாமையாலே விளக்காமையாலே பற்றாசாக வசிஷ்ட சண்டால விபாகமர உலகத்தை எல்லாம் அளந்தான் இவன் என்கிறார்கள். அதாவது வசிஷ்டன், உத்தமன், சண்டாளன், அப்புறம் இப்படிப்பட்ட பல இது இருக்க, அதெல்லாம் அவங்களெல்லாம் விளக்காதபடிக்கு சண்டாள விபாகமர அந்த வித்தியாசம் இல்லாதபடிக்கு அவன் சண்டாளன், இங்கே காலை வைக்கப்படாது, அவன் உயர்ந்தவன், இங்கே காலை வைக்கலாம், அவங்க நீச்ச ஜாதி உயர்ந்த ஜாதி அப்படி இல்லாதபடிக்கு எந்த விகாரம் எந்த வித்தியாசமும் இல்லாதபடிக்கு உலகம்தான் அளந்தான் என்று சொல்கின்றார்கள். அடிச்சியோம் தலைமிசை நீ அணியாய் ஆழியங்கண்ணா உன் கோலப்பாதம் என்று ஞானிகள் ஆசைப்படும் திருவடிகளை கொண்டு காடு மேடு மலை வனாந்தரங்கள் பாலைவனங்கள் எல்லாத்தையும் அளப்பது என்று பூர்வாதாரிகள் ரொம்ப ஈடுபாடு கொண்டிருக்கின்றார். திருவிக்கிரமாவதாரத்தில் நடக்கிறியப்பா, நடக்கச்சு அவனுக்கு வளர்க்குற போச்சு, அப்படியே அளந்து போச்சு, காடு குறுக்க வர்றது, மரங்களை காலில் குத்தும். சரி, கல்லெல்லாம் சின்ன கல்லாம் என்ன, ஒரு கல் காலில் குத்துனா இப்போ ரத்தம் பழிஞ்சு வந்துடும். இதை யசோதை கண்ணன் மாடு மேய்க்க போகும்போது கொடையும் செருப்பும் கொடுத்துமிலேன் என்று பாசுரத்தும் போது, கண்ணா உன்னை அனுப்பிச்சிட்டேன்டா மறந்து போய், உனக்கு கொடையை வெயிலோ தகன்னு தகிச்சு எடுக்கிறது அது பாறையில் போய் மாடு மேய்க்க போகிற பாறைகள்லாம் உட்காந்துட்டு அங்கே பாறைகள்லாம் வெடிச்சிருக்குமடா, அந்த வெடிப்பானது உன் காலில் குத்தி ரத்தம் வந்தால் நான் என்ன செய்வேன், அப்புறம் கல்லெல்லாம் சூடாக காலு கண்ணி போயிடுமிடான்ட்டு யசோதை கிருஷ்ணனுக்கு செருப்பும் குடையும் கொடுக்காத பற்றி புலம்புறான். அப்பேற்பட்டவாறு அதே மாதிரி இவர் நடக்கும் பொழுது வெறும் ஃப்ளாட்டாக தரையிலேயே நடந்தார், இல்லாட்டி அந்த கேக் வாக் மாதிரி இவர் நடந்த இடம் நடக்கச்சு. அது எப்படின்னாக்க மலை அனைத்து காடு மேடெல்லாம் நடக்கப்படுகிறது. உறங்குகிற குழந்தையை அணைத்து கிடந்து உகக்கும் தாயை போல
இவற்றை அளப்பதைத்தான் பேராக நினச்சிருந்தானாம் பெருமாள். இவ்வாறு அளக்கும் குழந்தை அனைத்து உறங்குகிற குழந்தை தாய் ரொம்ப பாசமாக அனுசரித்து படுத்துட்டு இப்போ சாதாரணமாக அதை பாட்டு படுத்துட்டு ஒன்றுமே தெரியாது. அப்படியே பக்கத்தில் முழு நீளத்துக்கு பார்த்தா என்ன செய்வா, அப்பப்போ திரும்பி படுத்துட்டு பாசமாக குழந்தைக்கு தட்டி தட்டி கொடுத்துட்டு அணைச்சிட்டு படுத்துட்டு இருப்பா குழந்தைய. அதே போல் எம்பெருமான் என்ன செஞ்சுருக்கான் அப்படின்னாக்க, இவற்றை இவ்வாறு காடு மேடு பள்ளம் வனாந்தரம் பாலைவனங்கள் எல்லாம் இருக்கு அளக்கச்சு, அது காலில் படும். அளப்பதே வார தேவர்களின் துக்கங்களை போக்குவதற்காக வார அளப்பதையே தன் பேராக நினைத்திருந்தான் என்று கூறப்படுகிறது. இந்த குணாதிக்கியத்தில் வேதங்களும் வைதிகர்களும் ஆழ்வார்களும் இந்த செயலில் ஈடுபட்டார்கள். அதிமானுஷ சேஷ்டிதங்களாலும் ஆசிரித பட்சபாதத்தாலும் வடிவழகினாலும் வாத்சல்யத்தாலும் கிருஷ்ணாவதாரத்தோடு ஒத்திருக்கியாலே ஒத்துப்போவது போல ஸ்ரீ வாமனாவதாரத்தை அனுபவிக்கின்றார்கள். உலகளந்த உத்தமன் என்று இசையாதார் பக்கம் மேல் விழுமவன் இசைந்தார் பக்கமேல் விழச் சொல்ல வேணுமோ அப்படின்ட்டு கேள்வி. அதாவது தன்னை பிடிக்காதவர்கள், தன்மேல் பக்தி செலுத்தாதவர்கள், தன்னை நினைக்காதவர்களையே இவன் நினச்சிட்டு அவளை உதவி பண்ணும் பொழுது தம் மேலே ஆசை கொண்டு அபிமானித்து தன்மேல் பக்தி செலுத்தி தன்னை துதிப்பவர்களுக்கு உதவி செய்யாமல் இருக்க முடியுமா? அவர் மேலே விழுந்து உதவி செய்யாமல் இருப்பானா? மேலே மேலே விழுந்து நான் செய்கிறேன்னு ஓடி வருவான் எம்பெருமான். உலகளந்த இவர்களுக்கு உலகளந்ததை இவர்களுக்கு உபகாரம் செய்ததாக எண்ணாமல் தன் பேராக நினைத்திருப்பவன், ஒரு பிரயோஜனமும் இல்லாமல் பரஹம்சை செய்பவன் அதமாதமன். ஒரு பிரயோஜனம்னா பரஹிம்சை செய்பவன் அதமாதமன். பரஹம்சையினால் தன் வயரை வளர்ப்பவன் அதமன். பிறரும் ஜீவிக்க வேணும், நாமும் ஜீவிக்க வேணும் என்றிருக்கவன் மத்தியமன். தன்னை அழித்து கொண்டாலாவது தன்னை அழித்து கொண்டு பிறருக்கு உதவுவன் தான் உத்தமன். இப்படி பார்க்கும்பொழுது எம்பெருமான் உத்தமன். பிறருக்காக தேவர்களுக்காக தான் இந்த ஜாதிகளெல்லாம் விட்டுவிட்டு வசிஷ்ட சண்டாளர்கள்லாம் பேதமில்லாமல் பார்க்காமல் காடு மலை வனாந்தரங்களெல்லாம் தன் கால் நோவுபட அளந்து தன்னைக்கு நோவு கண்டாலாவது தன் உடம்பை வருத்தினாலாவது பிறர்க்கு உதவுகின்றான் இல்லையா, இவன் தான் உத்தமன். சகல பிரதான இவன் தன் சர்வரூபத்தை அழித்து யாசகனாக மாறி தன்னை அடைந்தார்க்கு உதவினானாகையாலே இவனை உத்தமன் என்றாலும் தகும். இதுக்கு உத்தமன் சொல்லலாம். அதாவது இவன் தன்னோட சொரூபம் என்ன, உட்கார்ந்த இடத்துலையே ஒரு ஆணை கண்ணை காமிச்சாலே போகிறோம். நினைச்ச மாத்திரத்துலேயே எல்லாம் முடிஞ்சு போயிடும், மாவலி அழிஞ்சு போயிடுவான், இது கிடச்சி போயிடும். ஆனால் அவன் தன்னோட ரூபத்தை அழித்து கொண்டு மறைத்து கொண்டு ஒரு யாசகனாக பல்ல காமிச்சுண்டு கொல்வண்ணான் மாவலி பூவடி தா என்ற கல்வனே என்று அன்னமாழ்வார் பாசுரம். கொல்வண்ணான் மாவலி மூவடி தா என்ற கல்வன். இவன் யார்? உத்தமன். இவன் இப்போ யாசிக்கிறதுக்கு என்ன பல்ல காமிச்சினாப்பா, நான் மாவலி வந்திருக்கேன், கண்ணன் வந்திருக்கேன், எனக்கு 3 அடி வேணும்னா எதுக்கடா 3 அடி உனக்கு இதுக்கச்ச சுக்கரன் பார்த்துன்னு உட்காந்துட்டு இருக்கான். இது வந்தது ஒரு 1.5 அடிக்கு ஒரு 2 அடிக்கு ஒரு குழந்தை வந்திருக்கு. இவன் 3 அடி மண்ணு கேட்டான் அப்படின்னாக்க இவன் ஏதோ திருசமாக பண்ண போகிறான் அப்படின்ட்டு நினச்சின்னு யோசிச்சுன்னு உட்காந்துன்னு இருக்கான்.
இப்படி இவன் கேட்கறது என்ன இது தேவைப்படுறது? இவன் சகல பலப்பிரதனான இவன் தன் சுயரூபத்தை அழித்து கொண்டு மறைத்து கொண்டு யாசகனாக மாறி தன்னை அடைந்தாருக்கு உதவினானாகையாலே இவனே உத்தமன் என கூறத்தகுந்தவன் என்று அறுதியிட்டு கூறலாம். நதே ரூபம் ந சகாரோ நாயுதானின சாஸ்பதம். நதே ரூபம் ந சாகாரோ நாயுதானின சாஸ்பதம். அதாவது இதுக்கு அர்த்தம், உன்னுடைய ஸ்வரூபமும் திவ்யமங்கள விக்கிரகமும் ஆயுதங்களும் இருப்பிடமும் உனக்கல்ல. இதெல்லாம் இருக்கு இல்லையா? கேட்காது. என்னென்னா நதே ரூபம், உன்னோட ரூபம் ஸ்வரூபம், ந சாகாரோ நாயுதானி ச சாஸ்பதம். உன்னோட ஸ்வரூபம் திவ்யமங்கள விக்கிரகங்கள் ஆயுதங்கள் இருக்கிற இருப்பிடம் எல்லாமே உனக்காக அல்ல. யாருக்கு? அப்போ பக்தர்களுக்காகவே என்றல்லவோ ஜிதந்தேன்னு ஒரு ஸ்தோத்திரம், ஜிதந்தே ஸ்தோத்திரத்தில் சொல்லப்படுறது இப்போ வார்த்தைகளை கொண்டு. அப்புறம் உத்தமன்னா ஒன்று சொல்லலாம், தனக்காகவும் தனக்கும் பிறர்க்குமாக இராதேதென்றாலும் நிலவும் போல பிறர்க்கேயாக இருக்கை. அதாவது தனக்காகவும் தனக்கும் பிறர்க்கும் ஆகவும் இராமல் தென்றலும் நிலவும் போல பிறர்க்கேயாக இருக்குமா. அதாவது தனக்காக இல்லை, தென்றலும் நிலம் என்ன செய்கிறது? தனக்காக இது பண்ணுறதா? காற்று தனக்காக அடிச்சுக்கிறதா? இல்லையே. நிலா தனக்காக எரிஞ்சு வெளிச்சத்தை குளிர்ந்த இதை கொடுக்கறதா? இல்லையே. அது பிறர்க்காகத்தான் செய்கின்றது. அதே போல் தனக்காக இல்லாமல் பிறர்க்காகவும் இராது தென்றலும் நிலவும் போல பிறர்க்காக இருக்க வேண்டும். அது உலகம் அளந்த உத்தமன் அப்படிங்கிறதுக்கு பிறர்க்காக இருக்கிறது, தனக்காக இல்லை. அப்படிக்கு உதாரணத்துக்கு தென்றலும் நிலவும் குறிப்பிடுறோம் இந்த இடத்துல. உலகளந்த விருத்தாந்தத்திலிருந்தே இவன் சர்வாதிகன் என்னும் தோன்றுகிறது என்று பாவம். உயரம் சென்ற திருவடியை ஒருவன் கழுவினான், மற்றொருவன் ஸ்ரீபாதீர்த்தத்தை தலையிலே தரித்தான். இம்மூவரில் எவன் உத்தமன் என்பதை சொல்லணுமா? ஒருத்தன் ஸ்ரீபாதீர்த்தம் தலையில் ஒருத்த போன பிரம்மன் கங்கமண்டல காலை கழுவினான். அது பின்னாடி நூப்புற கங்கை, அது திருமாலின் வலையில் அதுக்கு துளிகள்லாம் விழுந்து என்ன அது திருமாலின் பாசறை இதில் சொல்லச்ச அது அந்த வார்த்தை வரும், நூப்புற கங்கைக்கு கங்கை இருந்தது அப்படின்ட்டு. இன்னும் என்ன செஞ்சான்? திருவடியை சிவபெருமான் ருத்ரன் திருவடியை தலைமையில் தாங்கினான். இவனும் வளர்ந்துருக்கான். ஒருத்தன் மூவரில் நடுவன் முதல் ஒருவன் பிரம்மா திருப்பாதத்தை ஸ்ரீபாதீர்த்தத்தை இது பண்ண சிறையில் தரித்தான். இன்னொருவன் திருவடியை தன் தலைமையில் தரித்தான். நடுவில் யார்? இவன் ரெண்டு பேருக்கு யாருக்கு காரணம்? இதுக்கு விஷயத்துக்கு உத்தமனா திருவிக்கிரமனான ஸ்ரீமன் நாராயணன், அவன் பேரே உத்தமன் அப்படின்ட்டு. இவ்வாறு இருவருக்கு விட தான் உயர்ந்து நிற்பதனால் இவனை உத்தமன் இவனை உத்தமன் என்பதை சொல்லவும் வேண்டுமோ? இம்மூவரில் எவன் உத்தமன்? பிரம்ம நாராயணன் உத்தமன். எல்லாருடைய தலைகளிலும் காலை வைத்தவன் உத்தமனா? திருவடியின் கீழே தொகை உண்ட உத்தமரோ? உத்தமன் பேர்பாடி. திருவடியின் யார் உத்தமர்? தலையும் வைத்தவன் கால தலைமையில் வைத்தவனும் இதாக தொகை எடுத்தவனும் உத்தமனா? இவர் யார் உத்தமன்னா மாவன் தான் உத்தமன். உத்தமன் பேர்பாடிங்கிறதுக்கு என்ன சொல்லணும்னாக்க, இவனுடைய சர்வாதிகத்துவத்தையும் சௌலபியத்தையும் வாத்சல்யத்தையும் மற்றுமுள்ள குணங்களையும் காட்டும் திருநாமங்களை பாடி முதல் பாட்டில் நாராயணன் என்கையாலும்
இரண்டாம் பாட்டில் பரமன், அது ஷீராப்தினான குறிக்கிறதுனாலும் பரமன் பையத்துயன்ன பரமன் என்று அத்திருநாமத்தின் அர்த்தத்தை அனுசந்திக்கையாலும் இப்பாட்டில் அத்திருநாமத்தில் சொல்லப்பட்ட வியாப்தியை நினைவுறுத்தும் திருவிக்கிரம விருத்தாந்தத்தை அனுசந்திக்கையாலும் இங்கு உத்தமன் பேர் என்று திருமந்திரத்தை சொல்லுகிறது. உத்தமன் பேர் பிறரை காட்டிலும் அவன் மேலானவனாக இருப்பது போல அவனை காட்டிலும் திருநாமம் உத்கிருஷ்டமாக இருக்கிறது. மேலாக இருக்கு. கட்டிப்பன் போல அவன், பணிப்பன் போல திருநாமம். அதாவது தங்க கிட்ட இருக்க, தங்க கிட்டையாக இருந்துருக்க நல்ல வேல்யூ தான், சேம் வேல்யூ. தங்க ரெண்டுக்குமே அது செய்கூலி சேதாரம் கிடையாது தங்க கட்டிக்கு. இவன் ஆபரணம் தங்கக்கிட்ட கையில் வச்சுருக்கலாமா, எடுத்துக்கலாம், பார்க்கலாம், கீழே வைக்கலாம், போடலாம், பொட்டி வச்சு ஜாக்கிரதையாக பூட்டி வைக்கலாம் திருடணும் வராபடிக்கு. ஆபரணமாக இருக்கு இல்லையா, அதை போட்டு அழகு பார்க்கலாம், உள்ளே வைக்கலாம், கையில் காலை கங்கணம் கழுத்து மாலை ஹாரம்லாம் உண்டு. அதாவது பணிப்பொண்ணு சொல்கிறா அப்படின்னாக்க உபயோகப்படக்கூடிய ஆபரண வஸ்துக்கு. பணிப்பொண்ணாக்க ஒரு தங்கக்கட்டியை விட பவுன் ஆபரணமானது மேலும் இல்லையா, அது அப்படின்னா அழகு பார்க்கலாம், அழகு போட்டு பார்த்துக்கலாமே. அவன் அவன் கட்டிப்பன் போல அவன் இருக்கான், பணிப்பன் போல, அதாவது ஆபரணம் போல திருநாமம். அவனை இல்லை செய்பவர்களும் திருநாமம் கொண்டு காரியம் கொள்ளுவார்கள். அதாவது இல்லைன்னு சொல்லிட்டாக்க, அவர் இல்லை என்றாலும் அவங்க இங்கே இருக்கிற கேட்டாலும் பகவன் நாமா இருக்கு இல்லையா, அது ஒன்றே நமக்கு அதுக்கு சொன்னாலே போகிறோம். அவன் செய்ய வேண்டிய காரியத்தை திருநாமம் செஞ்சு கொடுக்கும். நாஸ்திகர்களும் வியாதி முதலியவை நீங்குவதற்காக திருநாமத்தை சொல்லுகிறார்கள் இல்லையா. தாயை அடிக்கும் தடியனும் கை நொந்தால் என்ன சொல்லுவான், அம்மா என்றெல்லாம் சொல்லுவான். அவ்வாறு சொல்லும்போது திருநாமம் சொல்ல ஒரு யோக்கியதையும் சம்பாதிக்க தேவையில்லை. ஒரு திருநாமம் சொல்ல யார் வேணும்னா சொல்லலாம், இவன் தான் அவன் தான் கிடையாது. அதுக்கு ஒரு யோக்கியதையும் கிடையாது. யோக்கியதை சம்பாதிக்கணும், திருநாமம் சொல்கிறதுக்கு நான் இப்படி இருக்கணும் அப்படி அந்த யோக்கியதான் தேவையில்லை. நமோ நாராயணா திருவிக்கிரமா கேசவா மாதவா யார் வேணுனாலும் சொல்லலாம். அதுக்கு அது நாமத்துக்கு உண்டான ஏற்றம் அவனுக்கு உண்டான ஏற்றமானது திருநாமத்துக்கு உண்டான ஏற்றம். அதனால் நாமத்தை யார் வேணாலும் சொல்லலாம். அந்த திருநாம உச்சரிப்பே சங்கீர்த்தனமே நமக்கு எல்லா யோக்கியதைகளையும் பண்ணி கொடுக்க வல்லது. திருநாமத்தை ஸ்வயம் பிரயோஜனமாக பாடி சிலர் திருநாமத்தை கொண்டு க்ஷூத்திர புருஷார்த்தங்களை பெறுவர். அவர்கள் முத்தை கொடுத்து பாக்கு வாங்குவர்களை போல ஒப்புறான். அதாவது திருநாமத்தை தான் தன் பலன்களுக்காக சொல்கிறது. என்ன நம்ம தேவையான பலன்கள் கழிந்த அது வேணும் அது வேணும்ன்ட்டு குறிப்பிட்டது. அதுக்காக சொல்லக்கூடிய எப்படி வாங்குறது, அதுக்கு அர்த்தம் என்னன்னாக்க கையில் வளமருந்து முத்து இருக்குது, அது நல்ல வேல்யூ, ஒரு 1000 ரூபாய் வச்சுருவாங்களேன் ஒரு முத்து. அவன் என்ன செய்வான்னாக்க அதை கொண்டு கடை கொடுத்து அவன் பாக்கு கொடுப்பான். பாக்கு என்ன வேலை, 1 பைசா 2 ரூபா, 1 பைசா இருக்கும், 1.5 பைசா இருக்கும், 2 ரூபா இருக்குமே, ஒரு 10 பைசா இருக்கும். முத்தோட 10,000 ரூபா. இது பெருமாள் நாமத்தை நாம் க்ஷூத்திர புருஷார்த்தங்களுக்காக உபயோகப்படுத்துவது எப்படி என்றால், கையில் விளைப்பில்லாத முத்தை கொண்டு கடைகள் கொடுத்து ஒரு பாக்கு பொட்டலம் வாங்கிறதுக்கு சமமானதான். இது சில திருநாமத்தை கொண்டு மோட்சம் அடைவார்கள். அவர்கள் முத்தை விலைக்கு விற்கும் வியாபாரிகளை போன்றவர்கள். சில திருநாமத்தை ஸ்வயம் பிரயோஜனமாக பாடுவர்.
அவர்கள் முத்தை சுயம் பிரயோஜனமாக அணியும் அரசர்களை போன்றவர்களாம். இந்திரன் இழந்த பூமியை அடைந்தான். மகாபலி பூமியை இழந்தான். இச்செய்கைக்கு தோற்று இது மாதிரி காரியம் செஞ்சிருக்கான துணைவிக்கிறவன் யார் பண்ணா? திரும்ப பல்லாண்டு பாடலை அவனுக்கு. இச்செய்கைக்கு தோற்று அவனுக்கு யாராவது பல்லாண்டு வாழ்க மங்களம் பல்லாண்டு திருவடிகள் பல்லாண்டு உலகளந்து பொன்னடியே பல்லாண்டு உலகம் பொன்னடியே பல்லாண்டு யாரும் பல்லாண்டு நம்மள பாடலை. இச்செய்கைக்கு தோற்றுன்னா பரிதவித்து பட்டன் பல்லாண்டு பல்லாண்டு இல்லையா? அடியோமோடு நின்னோடும் பெருவிண்ணி 1000 பல்லாண்டு வடுவாயினும் வளமார்களில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவாசோது வளத்துடு சுடையாழியும் பல்லாண்டு படிபோர் பக்கம் அப்பாந்து சன்னியும் பல்லாண்டேன்னு பட்டன் இங்கே பராசர பட்டபிரான் பாடின கண்ணை பெருமாள் அம்மா அப்பா திஷ்டப்பட போகிறது உனக்கு மட்டும் இல்லைன்ட்டு அப்படி பரிதவித்து யாரும் பாடவில்லை. அந்த குறை தீர இன்று பல்லாண்டு பாடுவோம் என்கின்றார்கள். பேர் பாடி இதுக்கு ஓங்கி உலகளந்த ஒத்துமன் பார்த்துட்டோம். பேர் பாடுறது அன்று யாரும் அந்த திருவிக்கிரமதாரத்து உலகளந்த போது திஷ்டி கிழியறதுக்கோ செஞ்ச காரியத்துக்கு பல்லாண்டு பாடலை. அன்றைக்கு எங்களுக்கு குறை இருந்தது பாடலையே அப்படின்ட்டு அந்த குறை தீர நாங்கள் இன்று பல்லாண்டு பாடுகின்றோம். இன்று பேர் பாடுகிற திருநாமத்தை ஆர்வத்துடன் பாடி ஆர்வத்தால் படாதார் பட்டென்றும் பாட்டல்ல, ஆர்வத்தால் பாடாதார் பாட்டென்றும் பாட்டல்ல என்றல்லவோ திருமங்கை ஆழ்வார் பாட்டு லட்சணத்தை அருளி செய்கின்றார். திருநாமத்தை வாயாலே சொல்லாவிட்டாலும் உயிர் தரிக்க மாட்டாத நாங்கள் நெஞ்சை காவலிடுகிற ஊரில் வாயாலே பாடப்பெற்ற நாமே பாக்கியவதிகள் என்று தங்களை கொண்டாடுகின்றார்கள். பாடி மடியேற்காத நாங்கள் பாடி நீயுண்ணோம் என்றவர்களென்றோ இவர்கள். நம் பாவைக்கு சாற்றி அப்படின்னா ஊரில் உள்ளாருக்கு நோன்பு என்று ஒரு வியாஜியத்தை இட்டு கிருஷ்ணனுடன் கூடினால் அது பிராபியமும், நம்பாவைக்கு பிராபியமும் பிராபகமும் கிருஷ்ணனையான நம்முடைய நோன்புக்கு பேர் பாடி நீராடினான். அவனுக்கும் நமக்குள்ள சம்பந்தத்தை அறிந்து அவனை அனுபவிக்கிறது நீராடுறது, குளிர் நீராடுறது. அப்படின்னா அவனோட சம்ஸ்லேஷம் பண்ணுறோம் இல்லையா, சேர்றோம் இல்லையா, கலவைகள் சேர்ந்து மனசால அதுதான் அந்த இடம்தான் நீராடல்னு பேர். நீராடினான். இந்த இடத்துல அது நீராடுதலுக்கு கிருஷ்ணானுபவம், கிருஷ்ணனோடு சேர்றது, கிருஷ்ணனையே பிராபியமும் பிராபகமாக கொள்வது என்று தாங்கள் கிருஷ்ணரை கூட வேண்டும் என்ற மன அரிப்பும் மனப்பாரிப்பும் விரகதாபமும் போக கொளிக்கிறது. தீங்கின்றி நாடெல்லாம் இது இந்த வார்த்தை எப்படின்னா தீங்கி நாடெல்லாம் திங்கள் மும்மாறு பேதுங்கிறது இல்லையா? இது முதல் நோன்பினால் ஊராருக்கு என்னதான் பலன் கிடைக்குமா அந்த பலனை சொல்கின்றது. யத்ராஷ்டார சம்சித்தோ மகாபாகோ மஹீயத்தை ந தத்ர சந்தரிஷ்யந்தி வியாதி துர்பிஷதஸ்கரா. அஷ்டாட்சர சித்தியடைந்த மகான்கள் எவ்விடத்தில் இருக்கின்றாளோ அங்கு வியாதி, பஞ்சம், திருடர்கள் முதலியவர்கள் சஞ்சரிப்பதில்லை என்று சொல்லப்படுகிறது. அஷ்டாட்சர சித்தி அடைந்தவர்கள் இவ்வளோ பேர் இருக்கும் அந்நாட்டில் தீங்கின்றி இருப்பதை சொல்ல வேண்டுமோ? நாராயணனே என்று முதற்பாட்டிலேயே திருமந்திரத்தின் அர்த்தத்தை அனுசந்தித்தவர்கள் என்றோ இவர்கள் கோபியர்கள். திங்கள் மும்மாறு பெய்து அதிக மழையும் வறட்சியும் இல்லாமல் இருக்கத்தான் வருஷத்தில் 3 மாதம் திங்கள் மும்மாறு பெய்யணுமா, அது 3 மழை பெய்யணுமா. அப்போ தான் நாடு சுபிட்சமாகும். நிலத்தடி நீர்கள்லாம் இருந்து இந்த உஷ்ண காலத்தில் வெயில் காலத்தில் கஷ்டம் இல்லாமல் இருக்கும். செடிகள் சுபிட்சமாக இருக்கும்.
மரங்கள் சுபிட்சமாக இருக்கும், விலங்குகள் சுபிட்சமாக இருக்கும், தனதானியங்கள் நன்னா வளரணும்னா மாதத்திற்கு மும்மாறி பொழியணும். 9 நாள் வெயிலும் 1 நாள் மழையுமாக இருக்கிறதும், 30 நாளில் 9 நாள் வெயில் இருக்கும், 10ஆம் நாள் மழை பெய்யணும். அதான் மாதம் மும்மாறி. 3 10 பிரிச்சுக்கோங்க. 3 9 27 3 மாதம் மும்மாறி பொழிகிறது. நிகாமேன பர்ஜன்யோ வர்ஷதி. நிகாமேனக பர்ஜன்யோ வர்ஷதி. நான் விரும்பிய போதெல்லாம் வருணன் மழை பொழிகின்றான் என்று வேதத்தில் சொல்லுபடியே இருக்கை. ஓங்குபுரி சென்னால் அப்படிங்கச்ச கீழ் சொன்ன திருவுலகளந்தருடைய சர்வேஸ்வரனோடு நெற்பயிர்களும் ஒத்திருந்துக்கிறான். தெரிவிக்கிறான் வந்து வசந்து போனாலே தெரிவிக்கிறவன். அப்போ நெற்பயிர்களும் அதோடு அவனோடு ஒத்துருக்கிறது தான். விடியற்காலையில் நட்டு சூரியன் உச்சிப்பட்டவுடன் பார்த்தால் கை கவித்து பார்க்க வேண்டிய இருக்கை. மாரீசன் பயத்தினாலே ஸ்ரீராமனை மரங்கள் தோறும் பார்க்கிறேன் என்றான். இவர்கள் அன்பினாலே பார்ப்பவற்றையெல்லாம் திருவிக்கிரமனாக பார்க்கின்றார்கள். நிற்கின்றதெல்லாம் நெடுமால் என்பவர்களென்றோ சொல்லக்கூடிய வளாச்ச. பெருஞ்சன்னல்ங்கிறது ஆகாசத்தை அளாவி நிற்பது மட்டுமோ இல்லை, ஒரு கதிரை ஒரு செய் முழுதும் அடைக்கும்படி என்றோ பிரித்திருக்கின்றன. ஒரு எத்தனை ஒரு வயல் போர் இல்லை. ஓங்குபுரி சொன்னால் ஆகாசம் இருப்பது மட்டுமா, ஒரு கதிர் மட்டுமா? வயலில் நிறையா கதிர்களாக இருக்கும். ஒரே ஒரு கதிர் மட்டும்தான் கிடையாது. ஒரு கதிர் மட்டும் 2 கதிர் இருந்ததுனாக்க இந்த வயலில் பாக்கியெல்லாம் வயலில் சுத்தமாக ஒன்றும் விளையவே இல்லை. 2 கதிர் தாண்டா இருக்குது, என்னடா கொள்முதல் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்துட்டு இருப்போம். ஒவ்வொரு கதிரும் நன்றாக பெருத்து நீண்டு உயர்ந்து திருவிக்கிரமன் போல் ஆகாசத்தை பெருத்திருக்கின்றன. செய்கொள் சன்னலுயர் திருவண்மண்டூர் பாசுரத்தில் பாடுறார் நம்மாழ்வார். செய்கொள் சென்னுளையர் திருவண்மண்டூர் என்று நம்மாழ்வார் இங்கே அருள் செஞ்சு ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஊடுகையல் உகழன்னு அடுத்த வார்த்தை வர. அப்படின்னா என்ன? திருவுலகளந்த அருளின எம்பெருமானை கண்டு ஜாம்பவான் முதலிய அனுகூலர்கள் பிரீதிக்கு போக்குவிட்டு சஞ்சரித்தார் போலே ஓங்குபுரி சன்னலை கண்டு கயல்கள் தெரிகின்றதாம். பள்ளச்சரிவில் கயலுகளை என்றும் பண்பொழினோடே வளங்கொண்டு கயலோடு விளையாடு நாங்கூர் அப்படின்னு திருநாங்கூர் பாசுரத்தை பாடும் பொழுது திருமங்கை ஆழ்வார் சொல்கிறார். பள்ளச்சரிவில் கயலுகளைன்னு அது இந்த பாசுரம் நியமாக புள்ளபோதங்குடியாக இருக்கும். கயலுகளை அப்படின்ட்டு பள்ளச்சரிவில் கயலுகளை அப்படிங்கிட்ட வன்பொழிலனோடு வளங்கொண்டு கயலோடு விளையாடு நாங்கூர் அப்படின்ட்டு திருநாங்கூர் பாசுரம் திருமங்கை அம்மன் அருளி செய்தார். அதாவது வைரத்தூண் போல நெற்கதிர்கள்லாம் நிமிர்ந்து கத்தமாக கம்பீரமாக நிற்கிறது தான் நெற்கதிர்கள்லாம். அதில் தூணுக்குள்ளே பூந்து விளையாடுமே, இதெல்லாம் உயர்ந்த தூணை பூந்து விளையாட்ட கயல்கள்லாம் தூணுக்கு நடுவில் பூந்து விளையாடிட்டு வந்துன்னு இருக்கான். அது அணுவே ஊடு கயல் உகலை. ஊடு கயல்னா என்ன? ஊடு மரம் நிற்கிறது, 2 மரம் நிற்கிறது, நடுவில் போய் கேப்புகளை போயிட்டு வந்துன்னு இருக்கான். கயலோட வைரத்தூண் போல் நெற்பயிர்கள் நிற்கையாலே நேரே சஞ்சரிக்க போகாமல் ஸ்ட்ரைட்டாக போனால் மோதிக்கும். ஒருத்தங்க கண்ணு மூணு போனால் நேராக ஸ்ட்ரைட்டாக கண்ணு மூணு தெருவில் போனால் வளைஞ்சு போனால் தான் இது பண்ண முடியும் காட்டுகளில். இது இவங்க என்னன்னாக்க நேராக போனால் மோதிக்கும். வளைஞ்சு நிற்கிறதுக்குள்ளே வளைஞ்சு இப்படி ஓடணும். ஒழுக்கழித்து உலாகின்றன. அதான் ஊடு கயல் உகலை அப்படின்னு சொல்கிறார் அந்த இடத்துல. அப்புறம் பூத்த குவளை புஷ்பத்தில் குவளை மலர்னு ஒன்று இருக்கும். நீலோத்பலம் அப்படின்னு சொல்லுவார் அந்த இடத்துக்கு.
நீளமாக இருக்கும், கீழே வெள்ளையாக இருக்கும், மேலே வந்து கூளை நீளமாக இருக்கும், பார்க்குற மக்களமாக இருக்கும் கூளை மலர் அப்படின்ட்டு. அது கழகர் கன்னிகள் குளங்கள்லாம் நிறைய கிடைக்கும், வாத்தோரங்கள்லாம் நிறைய கிடைக்கும், ஆற்றோரங்கள்லாம். பூத்த குவளை புஷ்பத்திலே அழகிய குவளைப்பூவிலே குவளைப்பு அலர்ந்த காலத்திலே என்றும் பொருள் கொள்ளிக்க முடியும். புஷ்பம் ஒரு புஷ்பம் காலம் பொறிவண்டு கண்படுப்ப அழகிய வண்டுகள் உறங்க ஊடுகயல் உகழ பொறிவண்டு கண்படுப்ப. அந்த புஷ்பத்தில் என்ன செய்யறதுனாக்க கயல்கள் ஓடின்னு இருக்க அந்த குவளைப்பூ அந்த பூக்கள் என்னென்னா வண்டுகள் மது அருந்துவதற்காகவும் தேன் உறிஞ்சுவதற்காகவும் அந்த குவளைப்பூவில் செல்ல உள்ளே நுழைய கயல்கள் அதன் ஊடே குறுக்கு போயிட்டு வந்துட்டுருக்கான். பூவில் மகன் இருக்கு, தேன் இருக்கு, வண்டுகள் சாப்பிட்றது ஆசைப்படுறது, வண்டு பூக்குள்ளே போயிடுது. அப்போ போகிறது டபுள் இது, அதாவது இந்த சீனரி மாதிரி எப்படின்னாக்க வண்டுகள் சாப்பிட்றதுக்கே மயிலக்குள்ள உட்காந்துருக்கு, நடுவில் அது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் மாதிரி இதெல்லாம் கயல்கள்லாம் இந்த குறுக்கி நெடுக்கி நடுவில் போயிட்டு கதுக்குள்ளேயும் இந்த பூக்குள்ளேயும் நடுவிலையும் செடிக்குள்ளேயும் போயிட்டு வந்துட்டுருக்கான். பூங்குவளை பொறிவண்டு கண்பாடு குவளைப்பு மது என்பதற்காக வண்டுகள் செல்ல கயல்கள் குறுக்கே போயிட்டு வந்துருக்கு. அதனாலே சென்னலும் குவளையும் அசையறலாம். நெல் கதிர் அசையிறது, குவளைப்பும் அசையிறது. தூங்கு மெத்தையிலே உறங்கும் தூங்கச்ச மெத்தையில் ஒரு ராஜபுத்திரையை போல வண்டுகள் ஏதாவது ஒரு மெத்தையில் படுத்துருக்கான் ராஜகுமாரன், நல்ல நிம்மதியாக படுத்துட்டுருக்கான். அந்த வண்டுகள்லாம் என்ன செய்கிறதுன்னா நல்ல நிம்மதியாக தேனை சாப்பிட்டு அந்த கூளை இது மியூசிக் மாதிரி போயிட்டு வந்துருக்கு இல்லையா, இது ஆடின்னு இருக்கு. இது உடம்பு மீனோட உடம்பு படுமே, பட்டா வண்டை செடி ஆடத்தானே ஆடும். அப்போ அந்த ஆட்டமும் மெத்தலை படுத்த மண்டு சாப்பிட்ட மயக்கம், மது சாப்பிட்ட மயக்கமும் வண்டுகள்லாம் எப்படின்னாக்க ராஜாபுத்திரர் மாதிரி குவளை போல் தூங்குறது தான். இது வயலின் செழிப்பாக சொன்னது. இனி ஊரின் செழிப்பை சொல்லுவோம். தேங்காதே புக்கிருந்துங்கிற வார்த்தையில் வந்து கையிலே மிகவும் பலமுள்ளவர்களும் இந்த பசுக்களை கறக்கப் போவதற்கு தயங்குவார்களாம். பசுக்கள் திண்டா குண்டாக இருக்கும், நல்லா மலைக்காம்புகள்லாம் இருக்கு இல்லையா, பால் மலைக்காம்புகள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் தடிமனாக இருக்கும். அது நன்னாறு காலைக்கு மெல்லிசா காம்பு இருந்தால் நோஞ்சா மாடு இருக்கும், சிலங்களில் சாப்பாடு செடியெல்லாம் கிடைக்கும் நோஞ்சு, அதுலேயும் பால் விடாமல் கறந்துட்டுருப்பா. அந்த பால் கறக்கிறது சின்ன முளைக்காமலாம் ரொம்ப குட்டியாக கீழே தொங்கின்னு இருக்கேன் இப்படி. ஆனால் அங்கே இருக்கிற மாடுகள்லாம் அப்படி இருக்குல்ல, கனத்து ஒன்று பிரம்மாண்டமாக ஒவ்வொரு முளைக்காமல் கையால் கட்டால் ஒரு புடியில் கருக்கு இருக்குமா. அப்பேற்பட்டவர்கள் அங்கே இருக்கும் பசுமாட்டில் முளைக்காம்பிலிருந்து பாலை கறப்பதற்கு கையில் பலமுள்ளவர்களும் தயங்குவாளாம். தேங்காதே புக்கிருந்து தயங்குவார்கள். கறப்பதற்கென்று புகுந்து விட்டால் கறந்துட்டே இருக்குமா அந்த மாடு. சரி கறக்கிறது இறங்கிட்டோம்ப்பா, கஷ்டப்பட்டு இறங்கிட்டோம் அப்படின்னா மாடு வந்து பல நாட்களானாலும் கறந்துட்டே இருக்குமா, அதாவது நிற்காதான் கறவைகள். பசுக்களை அதை புகுந்து விட்டால் பல நாட்களானாலும் பால் வற்றாதபடி இருக்குமா இந்த பசுக்கள். இந்த பசுக்களின் பெருமையை அறிந்தவர்கள் ஆகையால் அதை கறக்கிறதுக்கு துணிஞ்சு வரக்கூடிய யாருமே இல்லை. ஒன்று வைக்காமல் இருக்கணும் அப்படின்னு நின்றுருக்கும், இல்லை கண்ணுக்குட்டி சாப்பிடும். கறக்கணும் இறங்கிட்டான்னு வச்சுக்கோங்க, தவல்ல தான் திடபராக்கிரமன்
வந்து கையெல்லாம் தூக்கிட்டு என்னால் 10 மாடை கறக்க முடியும் இறங்கிட்டான் அப்படின்னாக்க மாட்டின்டான். ஒன்று கறக்க ஆரம்பிச்சுட்டு தான் பசு மாடு நிறுத்தாதான், கறந்துட்டே இருக்குமோ. அதனால் அது மாட்டோட பெருமையை பார்க்கலாம், அந்த மாடை கறக்கிறதுக்கு போக மாட்டாளாம் யாரும். ஹனுமான் கடலை தாண்டுவதற்கு துணிந்தார் போல துணிந்து கறக்க வேண்டும்படியாக இருக்கின்றது. தேங்காதை புக்கிருந்து சீர்த முலை பற்றி அப்படின்ட்டு. முத்துக்கு முழுகுவர்கள் கடலை குளித்தாக்க கடலுக்கு பயந்தான் முடியுமோ? முத்து எனக்கு வேணும், தண்ணி அலை அடி பிச்சு உதறது, ஆனால் தண்ணியை பார்த்தா எனக்கு பயம். நான் குடிக்காமல் நான் படகில் உட்காந்துட்டேன், முத்து வேணும் பார்த்துட்டு உட்காந்துட்டு தான் முடியுமா? முடியாத. முத்துக்கு முழுக கடலில் பயந்தால் எப்படி முடியாதுல? ஒரு தடவை கறப்பதற்கென்று புகுந்து விட்டால் பின் எழுந்துக்கிறதுக்கு மார்க்கமே இல்லை, கறந்துட்டே உட்காந்துருக்க வேண்டியதுதான். பால் வற்றினால் தானே எழுந்துக்க முடியும். சீர்த்த முலை அப்படின்னு சொல்கிற முலைகளை விரலால் கனமாக இருக்குமா, இப்படி இல்லை அப்படிக்கு 5 முலை பிடிச்சா கனமாக இருக்கும். எப்படி பிடிக்காது கையால்? எப்படி சீர்த்த முலைகளை விரலாலை பிடிக்க ஒண்ணாது, 2 கையாலையும் அனைத்து கறக்கணும் முடியாது. அந்த முலைகள்லாம் முளைக்காமெல்லாம் பெருத்திருக்குமா. சீர்த்த முலைன்னு அதுக்கு பேர். முளைக்காமல் பெருத்து ஒரு கையால் பிடிச்சி இழுக்க முடியாதபடிக்கு 2 கையும் பிடிச்சி இப்படி இழுத்து கறக்க வேண்டிய நிலைமைக்கு, அனைத்து இழுத்து கறக்க வேண்டிய நிலைக்கு அவ்வாறு முளைக்காமல் கனத்திருக்கே வந்து சீர்த்த முலை அப்படின்ட்டு. பற்றி வாங்க என்ன ஒன்று வரும், என்ன சீர்த்த முறை சொல்லிட்டேன். காம்பு பெருசாக இருக்குது, மாடுலாம் கொழுத்து இருக்குது, பால் கறந்துகிட்டே இருக்கும். கறக்க உட்காந்துட்டாக்க நிறுத்தாது, கொட்டிகிட்டே இருக்கும். எல்லாம் பயப்படுவா போகிறதுக்கு. சரி, கறக்காமல் இருந்த பால் என்னமா வரும்னு கறக்கிறதுக்கு உட்காந்துன்னா ஒரு கையால் கனமான முளைக்காமல்களை பறித்து கொண்டு அது கறக்க முடியாது. கையால் 2 கையால் பிடிச்சி ஒரு கையால் கறக்க வேண்டும். அப்படி கறக்க வேண்டிய கணத்து இருக்குது. பற்றி வாங்கன்னு சொல்கிறாது. என்ன பற்றி வாங்கிறதுன்னா என்ன? வாங்கன்னா வலிக்க, பற்றி இழுக்க என்று பிடிச்சி இப்படி இழுக்கணும். அப்படி இழுத்தாத்தான் வலிக்க, இழுக்க என்று பொருள். வாங்க என்பதை கை வாங்க என்று ஒரு பொருள்னு சொல்லலாம். அதாவது ஒரு தடவை பற்றி கைவிட்டால் பல குடங்களை நினைக்குமா என்று தாத்பரியம். பற்றி வாங்க குடம் நிறைக்கும் அப்படிங்கச்ச. இப்போ குடங்களை, அதாவது ஒரு தான் கை போட்டால் பிடிச்சாச்சு. அது என்னன்னாக்க ஒரு சொம்பில் நம்ம பார்த்துல ஒரு சொம்பு எடுத்துன்னு போவோம். நம்ம பார்த்து மாடுகள்லாம் என்ன செய்யும், கொஞ்சம் ஒரு கண்ணி விட்டு ஒதுக்கி வச்சு விடும். அதே நம்ம கில்லாடித்தனமாக அத்தனை காம்பையிலும் கறந்து எடுத்துன்னு எதுனா இருந்தால் அப்புறம் 1/2 சொம்பில் பால் துணுக்கு இருக்கும். அங்கே ஒரு தடவை கறக்கணும் உட்காந்துட்டோம் அப்படின்னாக்க அந்த கறவைகளானது பல குடங்களை நிறைக்குமா அந்த கறக்கிற பால் என்று இதுக்கு அர்த்தமானது. குடங்களை வாங்க வாங்க ஒரு குடம் முடிஞ்சு போச்சு, அடுத்த குடம் இதுக்கு அது முடிஞ்சு போச்சு, அடுத்த குடம்ன்ட்டு குடங்களை வாங்க வாங்க நிறைத்து கொண்டே இருக்கும் பசுவின் கறந்த மாடுகள் சீர்த்த முலை பற்றி குடங்களை நிறைத்து, ஒரு குடம் இல்லை, ஒரு குடம் போச்சு, ஒரு 3 குடம் 4 குடம் 5 குடம் 6 குடம், அந்த குடங்களை இணைக்கக்கூடிய நல்ல திடான பசு, நல்ல திடமான பசு. அப்பேற்பட்ட நினைத்து கொண்டிருக்கும் என்று பொருள். குடமிடாவிடல் பசுவின் குற்றமன்றே. நீ குடம் கறக்கணும்பா, குடமிடலை அப்படி பசுவோட குற்றமாக என்ன? குடம் வச்சா தானே கறக்கும், கீழே கறந்துட்டா உட்காந்துட்டு இருக்க முடியும் பசு. அதே போல் குடமிடாதவர்கள் எதுக்க சொல்கிறது அப்படின்னாக்க, இச்சை உடையவர்கள் சர்வேஸ்வரனை பற்றி பலம் பெறுவது போல இப்பசுக்கள் விஷயத்திலும் பலம். அதாவது குடம் வச்சாத்தான் மாடு கறக்கும்
சர்வேஸ்வரன் இச்சையுடன் இருக்கின்றவனுக்கு பலன்கள் கொடுப்பதற்காக அதுக்கு என்ன தேவை? உனக்கு இச்சை வேண்டும் எம்பெருமானிடம். அப்போ என்ன செய்யணும்? என் மேலே நம்பிக்கை வச்சுருக்கான்ப்பா, இன்னும் நான் வேண்டிய உட்காந்துருக்கேன், நானே எல்லாம் நின்றுருக்கான் அப்படின்ட்டு எம்பெருமான் அவனுக்கு நல்ல பலன்களை கொடுப்பான். இந்த பசுக்களான என்ன செய்கிறது? அது எம்பெருமான் வச்சுக்கோங்களேன், அது உனக்கு பால் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கு. கஷ்டப்பட்டு உட்காந்து கறக்கிறதுங்கிறது என்ன? எம்பெருமானை பசுக்காக நிறுத்த உபமாக சொன்னாலும், எம்பெருமான் இச்சையை பசுப்பாலுக்கு உபமாக சொன்னாலும் அதுக்கு என்ன வேணும்? கறப்பதற்கு இச்சை. நான் பால் பசுமாட்டில் கறக்கணுங்கிற இச்சை வேணும். எம்பெருமானுக்கு அடையணும், பக்தி செலுத்தணும்னு வேணும். சரி, எம்பெருமான் வந்துட்டான்னாக்க அது குடை வச்சாத்தானே பால் கறக்க முடியும். குடமையெல்லாம் தண்ணி கிடந்தால் அது வேஸ்ட்டு தானே, உனக்கு கறக்க முடியாது. யார் ஒருவர் இச்சை உடையவர்கள், ஆசை உடையவர்கள் சர்வேஸ்வரனை பற்றி எவ்வாறு பலன் பெறுவார்களோ அவ்வாறே இந்த பசு விஷயத்திலும் உண்டு. பசு விஷயமாகும். இந்த பால் கறக்கிறது மட்டும் எம்பெருமான் உட்காந்து கறக்கணும்னு பார்த்தோம் நம்ம. அதனால் இதை பசுவை எம்பெருமான் இச்சைக்கு நமக்கு நல்லா செய்கிற மாதிரி பசு பால் கொடுத்து குடங்கள்லாம் நினைக்கிறத நம்ம சொல்லலாம். வள்ளல்னாக்க முதல்ல பால் தரத்தோட பெருமையை சொன்னோம், நம்ம பார்த்தோம். இங்கு ஒரு சிறுபிள்ளைகளுக்கும் தன்னையே கொடுத்து கொண்டிருக்கும் பெருமையை சொல்லுகிறது. எப்படி சொல்லலாம்? கிருஷ்ணனுடைய சுபாவம் இவற்றுக்கும் உண்டாயிருக்கிறது. பசுவுக்கும் யாரேனும் இவன் கழுத்திலே ஓலை கட்டி, கிருஷ்ணா தூது போட, எனக்கா தூது போனேன், இந்த கருவர்கிட்ட போயிட்டு வானே அப்படின்னு சொன்னாக்க கிருஷ்ணன் என்ன செய்கிறான்? சரிப்பா தர்மரா யுதிஷ்டரனே, நீ சொல்லிவிட்டாய், நான் என் கழுத்திலே ஓலை கட்டை கொண்டு தூது போகின்றேன் என்று கண்ணன் போகின்றான். இது பசுக்கள்லாம் என்ன செய்கிறது? ஆர்டர் போடுறான், கிருஷ்ணன் வந்திருக்க, நீ தான் போகணும், தூது கட்டுக்கணும், நீ தான் செய்யக்கூடியவன் போகணுங்கிறது. அது எதுக்கு உபமானம் சொல்கிறான்னா, சின்ன குழந்தைகள்லாம் பசுமாடை என்ன செய்கிறது? நேராக அழிச்சுன்னு போய் புழு சாட்டுன்னு இருக்கும், நேராக கொட்டாகையில் போய் கட்டிவிடும், மாட்டு கொட்டாகையில் போய். சமயத்தில் ஏன் சாப்பிட மாட்டேங்கிற, அடம் பிடிக்கிற, வான்னு அந்த குச்சி எடுத்துன்னு மாட்டை 2 அடி அடிக்கும். அப்போ தான் வேகம் மடிதாங்க மாடு ஓடி வரும், முன்னாடி 2 அடி முன்னாடி எடுத்து வைக்கும். அவ்வாறே கிருஷ்ணன் எவ்வாறு தூது போகின்றானோ ஆட்கனை நீக்கே தன்னுடைய பக்தர்களின் கோரிக்கைக்காக பசுமாடுகளும் சிறுபிள்ளைகளுக்கு தன்னை கட்டவும் அடிக்கவுமாம்படி தம்மை கொடுத்து கொண்டு நிற்கின்றன என்று கிருஷ்ணன் தூதுவுக்கும் அவனத்தோட ஆக்கியப்படி போகிறதுக்கும், கஷ்டப்பட்டு தூதுக்கு போ அப்படின்னு சொல்கிறதுக்கும், கோலை கட்டுக்கிண்டு போன்னு சொல்கிறதுக்கும், அந்த இதுக்கும் பசுமாடு தன்னை சிறுவர்கள் அடித்து கிடித்து இது போயிட்டு இருந்தாலும் அவர்கள் தன்னை காட்டிக்கொண்டு நிற்பதாக சிரிக்கின்றன. இது கிருஷ்ணனோட தூதுக்கு இது உபமானம் சொல்லுவா. இதை புல்லும் தண்ணீரும் உணவாக வளர்ந்தவை அன்றைக்கே கண்ணனுடைய குழலோசையும் அவனுடைய ஸ்பரிசத்தையும் உணவாக கொண்டு வளர்ந்தவையாகையால் ஐராவத யானையை போல இருக்குமா. ஸ்ரீ ராமபிரானுடைய யானையாகிய சத்ருஞ்சயனை போல பெருத்திருக்கான். அதாவது புல் சாப்பிட்றது, இப்போ தண்ணி குடிக்கிறது, கழிநீர்லாம் குடிச்சுட்டு இருக்கு. அதுக்கு தாகம், அது சாப்பாடு இது கிடையாது. பசுமாட்டுக்கெல்லாம் ஓங்கி வர்ற பசுமாட்டுக்கெல்லாம் அதுக்கு என்ன ஆகாரங்கள் அப்படின்னாக்க கண்ணனோட குழலோசை, கானாமிர்தம்,
கேட்டு கேட்டு காது பெருத்து காது வழியாக உள்ளே போய் உடம்பு நரம்பு அத்தனையும் பெருத்து புஷ்டியாக இருக்குது. சரி, இன்னொருக்கு என்னன்னாக்க கண்ணை தடவி கொடுப்பான். நான் பசுவை என்னப்பா சாயம் சாப்பிட மாட்டேங்க, தண்ணி காமிக்க செய்யும். என்ன பட்டி மேய்ந்தோர் ஆறேறு பலதேவர்க்கு ஒரு கேட்கின்றாய், இட்டு இங்கே என்ன இட்டமான பசுக்களை இருமறுத்து நீர் விட்டு இட்டுக்கொண்டு விளையாடு எங்கே போத கொண்டு வந்து அதுபோல் வாசியார் திரும்ப சொல்கிற மாதிரி, அதாவது அவனுக்கு இஷ்டமான பசுக்கள் எல்லா பசுக்களையும் தடவி கொடுத்து சாப்பிடு. சில சாப்பிட தடவி கொடுப்பானோ, கையில் தொட்டு சாப்பிட மாட்டேங்கிறேன்ட்டு. சில கன்றுக்குட்டிகள்லாம் சாப்பிட சின்ன கன்றுக்குட்டிகள்லாம் ஓடி வரும், மாட்டோட கன்றுகள்லாம். அதுக்கு வாய வச்சு யமுனைக்கு தண்ணி குடிக்கிறது தெரியாது எப்படின்ட்டு. அதுக்கிட்ட போய் மூஞ்சி பண்ணி தமிழை நிமித்துவான இப்படி அதுக்கு சாப்பிட எண்ணக்கிட்டு வந்துடும். அதுக்கு என்ன செய்யணும், பால் ஊட்டுறதுக்காக என்ன செய்வான்னா, இவன் தன்னோட வாயை யமுனையில் வச்சு தண்ணி இழுத்து காமிப்பானா. அதை பார்த்துட்டு கன்றுகளும் குடிக்குமா. அதாவது கன்றுகளுக்கு சொல்லிக் கொடுப்பானா கன்றுக்குட்டிகள்லாம் எப்படி தண்ணி குடிக்கணும், இத்தமாக இந்த மருத்து நீர் ஊட்டிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய பாசுரங்கள். அவரோட கானாவோட வேணுகானத்தினாலும் கர ஸ்பரிசத்தினாலும் இந்திரனோட ஐராவதம் எவ்வளோ குண்டாக இருக்கும், எவ்வளோ பருத்து நெடிஞ்சு கம்பீரமாக இருக்கும். அதே போல் ராமனுக்கு ஒரு யானை இருக்குமா, சத்ருஞ்சனேன்னு அந்த யானைக்கு பேர். அந்த யானையை போல் அந்த பசுமாட்டை பெருத்து உருண்டு இருந்ததான். நீங்காத செல்வம்னு சொல்லுவான் கடைசி, நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் என்பா வாயின்வா. அழிவில்லா செல்வம் நிறைந்திருக்கும்படி குழங்கள் நிறைக்கும் என்று உபமை அன்வயம். வள்ளல் பெரும்பசுக்கள் குடல் நிறைக்கும், இப்படி நீங்கா செல்வம் நிறைந்திடும் என்றும் பொருள் கொள்ளலாம். அதான் வள்ளல் பெரும்பசுக்கள் குடல் நிறைக்கும், குடங்கள் நிறைகிறது. இப்படி அதனால் நீங்கா செல்வங்கள் நிறைந்திடும் என்றும் பொருள் கொள்ளலாம். நிறைந்திடும் என்பது நிறைந்து என்று குறைந்து கிடக்கிறது. நீங்கா செல்வம்னா என்ன, ஓங்கி உலகளந்தவன் அளித்த செல்வமாகையால் நீங்காது இருக்கிறது தான். அப்புறம் இன்னொன்று சொல்லலாம், புண்ணியத்தினால் வரும் செல்வமோ இது, சர்வேஸ்வரனுடைய கிருப்பையினால் வரும் செல்வமோ இது. அவனுடைய செல்வத்துக்கு காரணமான பிராட்டியின் கிருபையினால் வந்ததான். இதில் என்ன சொல்கிறான்னாக்க, முதல்ல ஓங்கி வளர்ந்தவன் மாபலிகிட்ட தான் வாங்கி கொடுத்த செல்வம், அது நீங்காது. இப்போ நீங்கம்மா அவன் மட்டும் இஷ்டப்பட்டு கஷ்டங்க பெருமாள் கொடுத்தது புண்ணியத்தினால் வரும் செல்வமோ இது, இல்லை சர்வேஸ்வர கிருபையினால் செல்வமோ என்றால், அவனுடைய செல்வத்துக்கு காரணமான இந்த செல்வங்கள் எதனால் இருந்ததுன்னா, அவன் கொடுத்த புண்ணியத்தால் இருந்தால், கர்மத்தால் கிருஷ்ணன் பதினால இருந்ததா, பாக்கியத்தால் இருந்ததுன்னா, அந்த செல்வங்களை யாரோட வந்ததுன்னா திருமகள் கேள்வன், திருமாமகள் கேள்வன், அகலையில் நிறையமன்னு அலர்மையில் மங்கை உரைமாறுபா நிகரில் புகழ உலகம் உன்னுடையாய் அப்படிங்கிற மாதிரி அவன் மனசில் உட்காந்துன்னு இருக்கா. அவன் கண்பாடு ஸ்ரீசௌதர் கூறத்தான் சொல்கிறார், உன் கண்பார்வை மட்டும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நான் ஒன்றுமே செஞ்சுருக்க முடியாது அப்படின்ட்டு ஒரு அப்படின்னால அவன் கொடுத்த செல்வங்கள் அனைத்தும் அவனுடைய செல்வத்துக்கு காரணமான பிராட்டி கண்ணசைவு கிருபா கடாட்சத்தினால் கிடைத்தது என்று வைத்துக்கொள்ள வேண்டும். பாபானாம் வாசுபானாம் வதர்கானாம் பிளங்கம காரியம் கருணாமாரியன சச்சின்னா பராத் யதி என்று பாவிகளாயிருந்தாலும் புண்ணியவான்களாயிருந்தாலும் கொல்லத்தக்கவர்களாயிருந்தாலும் அவர்கள் விஷயத்தில் குணவானாயிருப்பவன் கிருபை செய்ய வேண்டும், குத்தம் செய்யாத யாரும் இல்லையே என்றவுடைய கடாட்சத்தினால் வந்ததாகையாலே நீங்காத செல்வம் என்றாயிற்று. அதாவது இந்த பாசுரம் வானர சேனை
கேட்குற இந்த பாவிகள்லாம் இதாக இருக்கா, இவாளெல்லாம் ராட்சசரை நம்ம குடும்பப்படுத்துகிறா, இவாளை சுதந்திரம் முடிச்சுட்டு வந்துடுறேன். சே சீதை சொல்கிறா, ஸ்ரீராமாயணத்தில் வர பாசுரம் இது என்ன சொல்கிறா, பாப்பானாம் பாசுபானாம் வா மதர்ஹானாம் பிளங்கம காரியம் கர்ணமாரியேன கச்சின்னாபராத் யதி. அதாவதுப்பா, யார் பாவம் செய்யாதவன் இருக்கான்? பாவிகளாக இருந்தாலும் புண்ணியவானாக இருந்தாலும் அவர்கள் கொல்லத்தக்கவர்களாக இருந்தாலும் அவர்கள் விஷயத்தில் நாம் கருணை காட்டு குணவானாக இருக்க வேண்டும், கருணை செய்ய வேண்டும். யார் குற்றம் செய்யாதவ யார் இருக்கா? யாருமே இல்லையே என்று அனுமனுக்கு இந்த பாசுரத்தில் சீதா பிராட்டியானவள் கூறுகிறாள். ஆகையால் இன்று மூன்றாவது பாசுரமான ஓங்கி உலகளந்த உத்தமன் வேறுபாடு பாடிவிட்டு நாளை ஆழிமழைக்கண்ணா ஆழிமழைக்கு அண்ணா ஆழிமழைக்கண்ணா நாளை 4வது பாசுரத்தை நாம் அனுபவிக்கலாம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமான ஆச்சாரிய திருவடிகளே சரணம். அடியேன் கார்ப்பங்காடு இளங்காடு ஸ்ரீனிவாச ராமானுஜதாசன்.